Dear students, welcome to Kalabharathy Academy. Next session, Chemical Coordination and Integration, Session 6. ஆறாவது செஷன் போகிறோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஏற்கனவே தைராய்டிசம் பார்த்தோம். இப்போ ஹைப்போதைராய்டிசனுடைய எஃபெக்ட் என்ன, அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 1, hypothyroidism in pregnancy causes defective development and maturation of the growing baby. Developmental defect உருவாக்கும், ப்ளஸ் வேகமான மெச்சுரேஷன் பேபி கொண்டு போகும், லீடிங் டு ஸ்டண்டட் growth. ஃபுல் growth ஆகிறதுக்கு முன்னாடி மெச்சூரிட்டி போகிற மாதிரி அது இருக்கும். ஸ்டண்டட் growthனா growthுடைய ஸ்பீடு, ரேட் ஆஃப் growth வந்து குறைஞ்சிரும். தட் இஸ் கால்ட் கிரிட்டினிசம். அதுக்கு பேர் கிரிட்டினிசம். அது மட்டும் இல்லாமல் மென்டல் ரிட்டார்டேஷன், அந்த பேபிக்கு மூளை வளர்ச்சி குறைஞ்சிரும். லோ இன்டெலிஜென்ட் கோஷன்ட். இன்டெலிஜென்ட் கோஷன் என்னன்னு தெரியுமில்ல, நிறைய ப்ராப்ளம் சொல்லும்போது நம்ம எத்தனை ப்ராப்ளத்துக்கு குயிக்காக ஆன்சர் பண்ண முடியுது, டக்குன்னு அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது, அது இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் வில் பி வெரி லோ, வெரி லோ. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் நார்மலாக தான் இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மூலமாக இதை கூட்ட முடியும். ஆனால் ஹைப்போதைராய்டிசத்தில் பேபிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அது உருவாக்குது. அப்நார்மல் ஸ்கின் வந்து முடி இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்கேலியாக இருக்கும். டெஃப், காது கேட்குற தன்மையும் குறைஞ்சி போயிடும். ஃபீமேல்ஸில் மென்சுரல் சைக்கிளில் இட் பிகம்ஸ் இர்ரெகுலர். மென்சுரல் சைக்கிள் பிகம்ஸ் இர்ரெகுலர். யாருக்கு? ஹைப்போதைராய்டிசம் இருக்கும்போது. அதே தைராய்டு கிளாண்டில் கேன்சரோ அல்லது நாடியூல்ஸ் கட்டிகளோ உருவாச்சுன்னு சொன்னால் அதனுடைய செக்ரீஷன்ஸ் வந்து அதிகமாகி லீடிங் டு ஹைப்பர் தைராய்டிசம். இது வரைக்கும் ஹைப்போ பார்த்தோம், இப்போ ஹைப்பர். T3 and T4 உடைய அளவு அதிகமாகிடும். அப்படி அதிகமாச்சுன்னு சொன்னால் டோட்டல் பாடி மெட்டபாலிசமே ஸ்பீடப் ஆகிடும். ஸ்பீடப் ஆகி நம்முடைய ஜெனரல் ஃபிசியாலஜிக்கல் ஒர்க், பாடி பண்ணக்கூடிய எல்லா விதமான வேலைகளும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஸோ ஹைப்பர் தைராய்டிசமும் இட் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம். தென் கம்ஸ் தைராய்டு ஹார்மோன் சப்போர்ட்ஸ் ரெட் பிளட் செல் ஃபார்மேஷன். பாடியில் ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது ஆர்பிசி, ரெட் பிளட் செல் நமக்கு தெரியும், பிளட்டில் இருக்குது. அதனுடைய ஃபார்மேஷனுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். பேசிக் இஷ்யூ அதுதான். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸுடைய பேசிஸும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்டு ஃபேட். இந்த மூணு தான். கொழுப்பு சத்து, மாவு சத்து, புரோட்டீன் சத்து, புரதச்சத்து. இந்த மூணுமே மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு, டைஜஷன் ஆனதுக்கு பின்னாடி செல்லு கொண்டு போய் சேர்க்குற எல்லா வேலையிலையும் தைராய்டு ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹைப்போ அல்லது ஹைப்பர் எது வந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரிட்டினிசம் பார்த்தோம். பேபி கர்ப்பப்பையில் இருக்கும்போது, வளரும்போது அது கிரிட்டினிசம்ங்கிற ஸ்டேஜை உண்டாக்கும், ஹைப்போதைராய்டிசம் உண்டாக்கும். என்ன சிம்டம்ஸு? நாக்கு துருத்திட்டு இருக்கும், பானை மாதிரி வயிறு இருக்கும், கையும் காலும் சின்னதாக இருக்கும் பாடியை விட. இது மாதிரி ஸ்டேஜஸ் வந்து ஸ்டண்டட் growth உண்டாக்கும். ட்ரை ஸ்கின், ஹேர் இருக்காது, ஸ்கேலியாக இருக்கும். ஸ்கின் நார்மல் ஸ்ட்ரக்சர், மாய்ஸ்சர் கண்டிஷனில் இருக்காது. இதுவும் ஹைப்போதைராய்டிசனால் வரக்கூடிய ஒரு விளைவு. தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் தி மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட். இது ஏற்கனவே பார்த்தோம். இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பேசல் மெட்டபாலிக் ரேட்டை இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து தைராய்டு ஹார்மோன் ப்ளே பண்ணுது. வாட் இஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட்?
பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம் உயிரோடு இருக்கிற அளவிற்கு அது கண்டினியூஸாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எதுவும் வேணாம். தட் இஸ் கால்டு பேசல் மெட்டபாலிக் ரேட். பேசிக்காக இந்த மெட்டபாலிசம் நடந்தாகணும், எல்லா செல்லும் உயிரோடு இருக்கணும், ஆக்ஷன் நடக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல தைராய்டு ஹார்மோன் பிளேஸ் a very important role. Water and electrolyte balance is also influenced. வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஏன் தேவைன்னா, சைட்டோபிளாசத்தில் 80% 85% வாட்டர் செல்லில். ஸோ இந்த வாட்டர் வந்து செல்கள் அதிகமானாலோ ரொம்ப குறைஞ்சாலோ மெட்டபாலிக் ரேட்டையை அதை அஃபெக்ட் பண்ணும். இந்த வாட்டர் கூட சேர்ந்து தான் மீதி எல்லா விதமான எலக்ட்ரோலைட்ஸ், கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், இது மாதிரி ஏராளமான ஐட்டங்கள் பாடிக்கு தேவை. சோடியம் குளோரைடு இதெல்லாம் தேவை. அயானிக் உள்ளது பூரா எலக்ட்ரோலைட்ஸ், அயான் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் பூரா. அது இருக்கும்போது தான் மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கும். அதுலேயும் தைராய்டு ஹார்மோன் வந்து மெயின்டெனன்ஸில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. உதாரணமாக தைராய்டு கிளாண்டை ஒருத்தருக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப குண்டாயிடுவாங்க. ஏன் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகாது அவங்களுக்கு செல்லை விட்டு, அவ்வளோ ஈஸியாக அது வெளியே போகாது. தட் இஸ் வை அது மாதிரி விஷயத்தில் மிகப்பெரிய முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அது போக இட் செக்ரீட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். அந்த ஹார்மோன் பேர் தைரோகால்சிட்டோனின். தைரோகால்சிட்டோனின் இஸ் அனதர் ஹார்மோன். இட் இஸ் அ புரோட்டீன் ஹார்மோன், சுருக்கமாக டிசிடின்னு சொல்லுவாங்க. இது பிளட் கால்சியம் லெவலை இது கண்ட்ரோல் பண்ணுது. பிளட் கால்சியம் லெவலை இது கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம செல் ஸ்ட்ரக்சரில் என்ன படித்தோம்னு சொன்னால், கால்சியம் பொட்டாசியம் அயான்ஸ் வந்து செல்லை விட்டு வெளியேறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும் ஏடிபி யூஸ் பண்ணி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை யூஸ் பண்ணி, அது எனர்ஜியை யூஸ் பண்ணி அது பண்ண வேண்டிய வேலை. அப்போ கால்சியம் லெவல் மாறிச்சின்னு சொன்னால் ப்ராப்ளம் வரும். அதை மெயின்டைன் பண்ணுறது, கூட்டுறது எல்லாமே தைரோகால்சிட்டோனின் அந்த வேலையை இது செய்யுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் we will see about some more hormones. Thank you very much. இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு we will see in the next class.